மறைந்திருந்த ஈரானின் ஆன்மீக தலைவர் கொமெனி. இலக்குகளை அடைந்து பாலஸ்தீனிய தீவிரவாதிகளை அடக்கிவிட்டதாக காசா சென்ற நெத்தன்யாகு குறிப்பிடல். இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் சேதம். அணு ஆயுதங்களை பாவிக்கும்படி இராணுவத்திற்கு அதிரடி கட்டளை பிறப்பிப்பு. முஸ்லிம் சமூகம் எங்கே செல்கிறது? Hear real-world information instantly. News Global Library. மறைந்திருந்த ஆன்மீக தலைவர் அலி கொமைனி. ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு இருதயம் பழுதான நிலையில் ஈரானின் பிரதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஊடகங்களில் வைரலாக பரவியது. இது இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க ஆதரவாளர்களாலேயே இவ்வாறான ஒரு பொய் பிரச்சாரம் ஊடகங்களில் நிகழ்த்தப்பட்டது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் சில நீண்ட நாட்களுக்கு பிறகு தோன்றியுள்ளார். அதாவது ஈரானுடைய லெபனானிய தூதுவர் அமானி அவர்களை சந்திக்கும் காட்சி தெஹ்ரான் தேசிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. சென்ற மாதங்களில் இஸ்ரேலினால் பேஜர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது ஈரானுடைய லெபனானிய தூதுவர் அமானி அவர்களின் 2 கண்களும் அபாயமாக காயமுற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தீவிரவாதிகளை அடங்க செய்து இலக்குகளை அடைந்துவிட்டோம். காசாவில் சென்று நெத்தன்யாகு அறிவிப்பு. சுமார் 1 வருடத்திற்கு பின் காசாவுக்குள் சென்ற இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு ஹமாஸ் தீவிரவாதிகள் உட்பட அவர்களுக்கு ஆதரவான அனைத்து தலைவர்களையும் தாங்கள் கொலை செய்துவிட்டதாகவும் இனி தீவிரவாதிகளுக்கு முன்பு போல செயல்பட முடியாமல் அவர்களுடைய கட்டமைப்புகளை சிதறடித்து விட்டதாகவும் நெத்தன்யாகு குறிப்பிட்டான். மன்னிக்கவும் குறிப்பிட்டார். மேலும் பிரதமர் நெத்தன்யாகு பேசும்போது ஹமாஸ் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டிருப்பவர்களை காசா பொதுமக்கள் காட்டித் தந்தால் தலா ஒருவருக்கு பல மில்லியன் ரூபாய்கள் வழங்குவதாக அறிவித்துள்ளார். அதாவது இலங்கை ரூபாய் படி சுமார் 160 கோடியாகும். நெத்தன்யாகு குறிப்பிட்ட வகையில் இஸ்ரேல் அவர்களுடைய இலக்குகளை அடைந்துவிட்டதா என்ற கேள்வி எழுகின்றது. உண்மையில் அது இல்லை என்றே குறிப்பிட வேண்டும். இப்போரில் இஸ்ரேலிய படைகள் படுதோல்வி அடைந்துள்ளது என்பதையே எடுத்துக்காட்டுகிறது. இஸ்ரேலிய படைகள் எத்தனை காசா போராளிகளின் தலைவர்களை கொலை செய்தாலும் இன்னும் சுமார் 3 லட்சத்துக்கு அதிகமான பாலஸ்தீனிய போராளிகள் அந்த நிலத்தில் இருக்கின்றார்கள். இவர்களால் கடத்தப்பட்ட அந்த பணைய கைதிகள் இன்னும் அங்குதான் ஒழித்து வைக்கப்பட்டுள்ளார்கள். பணைய கைதிகள் மாத்திரமா? இல்லை. சுமார் 1000த்திற்கும் அதிகமான காசாவில் பிடிபட்ட இஸ்ரேலிய இராணுவம் அதே காசாவில் ஹமாஸின் சிறையில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் காசாவில் ஆங்காங்கே இராணுவத்தை நிறுத்திவிட்டு காசாவை வென்றுவிட்டோம் அல்லது இலக்கையடைந்து விட்டோம் என்று இஸ்ரேல் குறிப்பிடுவது வேடிக்கையாகவே உள்ளது. இது எவ்வாறாயினும் இஸ்ரேலால் நிராயுதப்பாணியான சிறுவர்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் பொது மக்களையும் கோழைத்தனமாக கொலை செய்தார்களே தவிர பாலஸ்தீனிய போராளிகளை அவர்களால் வென்றுவிடவே முடியவில்லை. இன்னும் பல லட்ச போராளிகள் அதே காசா நிலப்பரப்பில் வாழ்கின்றார்கள். காசா மண்ணில் பாலஸ்தீனிய கடைசி போராளி உயிரோடு இருக்கும் வரை இஸ்ரேலிய சிப்பாய்களுக்கு நிம்மதியாக சிறுநீர் கழிக்கவே ஒருபோதும் முடியாது என்பதுதான் உண்மை. அவர்கள் வெளியேறும் வரை அழிக்கப்படுவார்கள். சுதந்திர பாலஸ்தீனம் மலரும் என்ற இலக்கில் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்படாது என்பதை பாலஸ்தீன போராளிகளின் தொடர்ச்சியான செயற்பாட்டின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இஸ்ரேலில் இலங்கை தூதரகம் சேதம். இன்று மாலை இஸ்ரேலிய தலைநகரம் டெல் எவிவ் மீது லெபனான் போராளிகள் ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்திகள் கூறுகிறது. இதனால் அங்கிருந்த இஸ்ரேலிய இராணுவ முகாம் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதேவேளை டெல் எவிவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைத்தள செய்திகள் குறிப்பிடுகின்றது. உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல். அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய நீண்ட தூர ஏவுகணையை தற்போது பயன்படுத்த வேண்டாம் என அமெரிக்கா உக்ரைனுக்கு கண்டிப்பான ஆலோசனை வழங்கியும் அதை மீறிய உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி ரஷ்யாவின் மீது நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யாவின் ஆயுத கிடங்கு மீது தாக்குதலை நடத்தியுள்ளார். பின்னர் அமெரிக்காவுக்கு பதிலளித்த உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி தற்போது வடகொரியாவும் ரஷ்யாவுடன் சேர்ந்து உக்ரைனை அழிப்பதற்கு தயாராகிவிட்டது. ஆகவே உக்ரைன் அழிந்த பின்பா இந்த ஆயுதங்களை நாம் வெளியே எடுத்து பயன்படுத்துவது என்ற கேள்வியை அமெரிக்காவை நோக்கி கேட்டுள்ளார்.
இத்தாக்குதலால் ஆத்திரமுற்ற ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தனது இராணுவத்திற்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளார். இதனால் தற்போது மேற்கு ஐரோப்பாவில் மேலும் மேலும் பாரிய போர் பதற்றங்கள் உருவாகி வருகிறது. சிந்தியுங்கள், இஸ்லாமிய சமூகம் எங்கே சென்றுவிட்டது? இஸ்லாமிய உலகம் ஒரு பகுதியில் அழிந்து கொண்டிருக்கும்போது இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவில் மார்க்க விரோத செயல்கள் முற்றிப்போன நிலையை காணக்கூடியதாக உள்ளது. இங்கே நீங்கள் காண்பது ஒரு இஸ்லாமிய சவுதி அரேபிய பெண்ணான உம்தலால் என்பவள் தனக்கு பிடித்த ஒரு கலைஞனுடன் ஆட வேண்டும் என்று கனவு கண்டு ரியாத் நகரத்தின் இசை நிகழ்ச்சியில் அக்கனவை தீர்த்து கொண்டாலாம். மேலும் சவுதி அரேபியாவில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் காபா வடிவை ஞாபகப்படுத்துவது போல சதுர மாடல் பெட்டி ஒன்று செய்யப்பட்டு அதனை இசை மேடையில் ஏற்றி ஆட்டம் போடும் பெண்கள் அப்பெட்டியினை சுற்றி அரை நிர்வாணமாக வந்து ஆட்டம் ஆடியதுடன் அங்கிருந்த சவுதி அராபிய மக்களும் மந்திரிகளும் மெய் மறந்து கூத்தாடிய நிகழ்வு சர்வதேச முஸ்லிம்களை ஆத்திரமுற செய்தது. இதனை சில இஸ்லாமிய நாடுகளின் செய்தி வாசிப்பாளர்கள் கூட வெறுப்படைந்து குர்ஆன் வசனங்களின் எச்சரிக்கைகளை அறிவுறுத்திக் கூறி செய்தி வாசித்தனர். وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد. சிந்தியுங்கள், இஸ்லாமிய சமூகம் எங்கே சென்றுவிட்டது?